அது கடமைக்காக ஏற்பாடு பண்ண முதலிரவு. இதுதான் காதலுக்காக முறையா நடக்க போற முதலிரவு. இப்ப எதுவும் நடக்க போறது இல்லன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு? எல்லாருமா சேர்ந்து கட்டாயப்படுத்தினதுனாலதான் வேற வழியே இல்லாம நான் உள்ளேயே வந்தேன். சரி சரி, இப்ப எதுக்கு நீ வந்தோட டென்ஷன் ஆகிட்டு இருக்க? முதல்ல உட்காரு. எனக்கு உட்கார தெரியும். பொன்னி, இந்த பாலக்குடி எனக்கு ஒண்ணு வேண்டாம். பொன்னி, எனக்காக இல்லனாலும் உனக்காக வெளியே கொடுத்துட்டவங்களுக்காக குடி. இதெல்லாம் சம்பிரதாயம். எல்லாம் என் தலை எழுத்து. குடுங்க. பொன்னி, அலங்காரம்லாம் இவ்வளவு அழகா இருக்குல்ல? அழகாதான் இருக்கு. என்ன பார்க்காம சொல்ற? சுத்தி முத்தி பார்த்துட்டு சொல்லு பொன்னி. நல்லதா இருக்குன்னு சொல்றேன்ல. எதுக்கு பொன்னி இப்ப இவ்வளவு எரிச்சலா பேசுற? நல்ல ஒரு பௌர்ணமி நிலவு, முழு நிலவு ஜொலிக்கிற நேரத்துல, இந்த மார்கழி மாச குளிர்ல நீ மட்டும் ஏன் இப்படி சூடா இருக்க? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரி சரி, உம்முன்னு ஸ்மைல் பண்ணிட்டா அப்புறம் பாதிக்க போறது நானா தானே இருக்க போறேன். இந்த விளக்கோட வெளிச்சத்துல நீ பார்க்க எப்படி தெரியுமா இருக்க? இந்த சக்தி வேலை தேடி வந்த வள்ளி மாதிரியே இருக்க. காலையில இருந்து வள்ளி வள்ளின்னு இன்னொருத்தி பின்னாடி சுத்திட்டு அந்த ஞாபகத்திலே இப்ப என்கிட்ட வந்து அந்த பேரை சொல்லிட்டு இருக்கீங்களா? பொன்னி, அது வனவல்லி பொன்னி. நீ என் மனசுல குடியிருக்க மனவல்லி. உங்க பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. பொன்னி, இப்படி எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்த்தா எப்படி பொன்னி? உன் கண்கள் வழியா காதலோட என்ன பாரு.